என்ஆர் காங்கிரஸ் அரசை அகற்ற காங்கிரஸ் சதித்திட்டம், பொதுச் செயலாளர் பாலன் புகார். மே தின விழா, புதுச்சேரி முழுவதும் தொழிற்சங்கத்தினர் சிறப்பான கொண்டாட்டம். ஒப்பந்ததாரர் நல சங்கத்திற்கு புதிய நிர்வாகிகள், அமைச்சர் பன்னீர்செல்வம் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பணி நிறைவு பெற்ற செயலருக்கு செருப்பு மாலை அணிவிக்க முயற்சி, மக்கள் விழிப்புணர்ச்சி இயக்க தலைவர் கைது. இனி வருவது விரிவான செய்திகள். என்ஆர் காங்கிரஸ் அரசை அகற்ற காங்கிரசார் திட்டம் தீட்டுகிறார்கள் என்று மே தின விழாவில் என்ஆர் காங்கிரஸ் பொதுச் செயலாளரும் ஏஎஃப்டி பஞ்சாலை கழக தலைவருமான பாலன் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். என்ஆர் தொழிற்சங்கம் சார்பில் மே தின கொடியேற்றும் விழா, 3ஆம் ஆண்டு தொடக்க விழா மற்றும் சுதேசி மில் சங்க பெயர் பலகை திறக்கும் விழா நடைபெற்றது. மாநில தலைவர் ராஜசேகர் தலைமை தாங்கிட, மாநில துணைத் தலைவர் மோகன்தாஸ் முன்னிலை வகிக்க அரசு கொறடா நேரு பெயர் பலகையை திறந்து வைத்தார். இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட என்ஆர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பாலன் பேசுகையில், என்ஆர் தொழிற்சங்கத்திற்கு விரைவில் அங்கீகாரம் கிடைக்கும் என்றும், கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் ஏற்பட்ட 50 கோடி ரூபாய் நஷ்டத்தால் பஞ்சாலைகள் அனைத்தும் முடக்கப்பட்டுள்ளது என்றார். நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை கேட்கும் மத்திய அமைச்சர் நாராயணசாமி, அவர் எம்பியாக இருந்த காலகட்டத்தில் பெறப்பட்ட நிதிகள் குறித்து வெள்ளை அறிக்கை விட தயாரா என கேள்வி எழுப்பிய பாலன், 2000 கோடி ரூபாய் திருப்பி அனுப்பப்பட்டது காங்கிரஸ் ஆட்சியில்தான் என்று கூறினார். விழாவில் முதல்வரின் பாராளுமன்ற செயலர் வைத்தியநாதன் எம்எல்ஏ, குடிசை மாற்று வாரிய தலைவர் கார்த்திகேயன் எம்எல்ஏ, விவசாய பண்ணை வாரிய தலைவர் சுரேஷ், வீட்டு வசதி வாரிய தலைவர் மதி, சுதேசி பஞ்சாலை தலைவர் பாஸ்கர், முன்னாள் கவுன்சிலர் பாலமுருகன் உள்ளிட்ட நிர்வாகிகள், என்ஆர் காங்கிரஸ் தொண்டர்கள் பலரும் கலந்து கொண்டனர். தொழிலாளர்களை பெருமைப்படுத்தும் மே தின விழா புதுச்சேரி முழுவதும் பல்வேறு தொழிற்சங்கங்கள் மூலம் சிறப்புடன் கொண்டாடப்பட்டது. மாநில அண்ணா ஆட்டோ தொழிலாளர் சங்கம் சார்பில் பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றது. விழாவிற்கு தொழிற்சங்க செயலாளர் பாப்புசாமி தலைமை தாங்க ரவி முன்னிலை வகித்தார். விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் எம்எல்ஏ சங்க கொடியேற்றி பெயர் பலகையை திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து தொழிற்சங்கம் சார்பில் நல உதவிகளான மாணவர்களுக்கு எழுதுபொருட்கள் மற்றும் ஆட்டோ தொழிலாளர்களுக்கு சீருடைகளை வழங்கினர். இதில் தொழிற்சங்க நிர்வாகிகள் பலரும் திரளாக கலந்து கொண்டனர். இதேபோல் மே தின விழாவையொட்டி புதுச்சேரி படைப்பாளி மக்கள் கட்சியின் சார்பாக உழைப்பாளர் சிலைக்கு மாநில தலைவர் தங்கம் தலைமையில் கௌரவ தலைவர் சபாபதி, பொருளாளர் வரதன் மற்றும் தலைமை நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் கூட்டமைப்பை சார்ந்த சங்கங்களின் நிர்வாகிகள் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். இதில் இணை பொதுச் செயலாளர் கோபாலகிருஷ்ணன் மற்றும் கொள்கை பரப்பு செயலாளர் வாழ்த்துரை வழங்கினர் மற்றும் பல நிர்வாகிகள் மே தின சிறப்பு குறித்து வாழ்த்தி பேசினார்கள். இதனிடையே சிங்காரவேலர் சிலைக்கு மே தினத்தை முன்னிட்டு விடுதலை வேங்கைகள் அமைப்பாளர் மங்கையர் செல்வன் மற்றும் நுகர்வோர் அமைப்பு தலைவர் பொன் ராஜேந்திரன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதில் விடுதலை வேங்கைகள் அமைப்பினர் பலரும் திரளாக கலந்து கொண்டனர். இதனிடையே ஜிப்மர் மருத்துவமனை ஊழியர்கள் சங்கத்தின் சார்பில் மே தினம் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு சங்க தலைவர் ஆரோக்கியம் கலைமதி தலைமை தாங்கிட, பிரதிநிதி குழு உறுப்பினர்கள் தட்சிணாமூர்த்தி, பன்னீர்செல்வம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் ஜிப்மர் மருத்துவமனையில் பணிபுரியும் ஊழியர்களின் உரிமைகளை காத்திடவும் நலன்களை பாதுகாத்திடவும் 13 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் சம்மேளன கௌரவ தலைவர் பாலமோகனன், பொதுச் செயலாளர் விஸ்வநாதன் உட்பட ஏராளமான நிர்வாகிகள் பங்கேற்றனர். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தொழிற்சங்கம் சார்பில் மே தின கொடியேற்ற விழா கருவடிக்குப்பத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு செல்வம் தலைமை தாங்க சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு நலசங்க கொடியை ஏற்றி வைத்தார். கூட்டத்தில் முன்னாள் கவுன்சிலர் பெரியண்ணன் மற்றும் நிர்வாகிகள் எழிலன், தனிகாச்சலம், விநாயகம், பார்த்திபன், சங்க துணைத் தலைவர் சுப்பிரமணி, செயலாளர் பழனிசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கூட்டுறவு வீடு கட்டும் சங்க ஊழியர்கள் யூனியன் சார்பில் மே தினம் கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு சங்க அலுவலகத்தில் அண்ணா தொழிற்சங்க கொடியை சங்கத்தின் கௌரவ தலைவர் பாப்புசாமி ஏற்றி வைத்தார். இதனைத் தொடர்ந்து பெயர் பலகையும் திறந்து வைக்கப்பட்டது. இதில் ஏராளமான தொழிற்சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். இதனிடையே மே தினத்தை முன்னிட்டு திறமைகளை வெளிப்படுத்தும் உங்கள் மேடை என்ற நிகழ்ச்சி நெல்லித்தோப்பு மார்க்கெட் பகுதியில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு நிர்வாகிகள் ஜெயகுரு, குணசீலன், சிவகுமாரன், வினு சக்கரவர்த்தி, ஏஐஒய்எஃப் மாநில தலைவர் அந்துவான் உள்ளிட்ட பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர்.
ஒப்பந்ததாரர்கள் நலசங்க நிர்வாகிகள் பதவியேற்பு விழாவில் அமைச்சர் பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். புதுச்சேரி ஒப்பந்ததாரர்கள் நலசங்க புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா மகாராஜா மஹாலில் நடைபெற்றது. சங்க தலைவர் ராதாகிருஷ்ணன் தலைமையேற்றார். கௌரவ தலைவர் கந்தசாமி விழாவிற்கு வருகை தந்தவர்கள் அனைவரையும் வரவேற்றார். முன்னாள் கௌரவ தலைவர் குணசேகரன் முன்னிலை வகித்தார். உள்ளாட்சித்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தலைவர் அன்பழகன் மற்றும் அவர்தம் அணியினருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்து வாழ்த்துரை வழங்கினார். சிறப்பு செயலர் மற்றும் உள்ளாட்சித்துறை இயக்குநர் டாக்டர் சுந்தரவடிவேலு, துணை இயக்குநர், உள்ளாட்சித்துறை கண்காணிப்பு பொறியாளர், செயற்பொறியாளர், நகராட்சி ஆணையர்கள், செயற்பொறியாளர்கள், கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர்கள், உதவி பொறியாளர்கள் பலர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார்கள். புதுச்சேரியில் பணி நிறைவு பெற்ற சட்டத்துறை செயலாளருக்கு செருப்பு மாலை அணிவிக்கச் சென்ற நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுச்சேரியில் சட்டத்துறை செயலாளராக பணிபுரிந்த ஜான் குலோத் போம்பே மரியதாஸ் இன்று பணி நிறைவு பெற்றார். தலைமை செயலகத்தில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் அரசு அதிகாரிகள் பலர் பங்கேற்றனர். இந்நிலையில் தலைமை தபால் நிலையம் எதிரே வந்த புதுச்சேரி மக்கள் விழிப்புணர்ச்சி இயக்க தலைவர் சரவணன் பணி நிறைவு பெறும் சட்டத்துறை செயலாளர் ஜான் குலோத் போம்பே மரியதாஸ் கடந்த 2006ஆம் ஆண்டு அரசு வழக்கறிஞர் டி முருகேசனுக்கு வழங்கிய பணி நியமன ஆணையில் முறைகேடு நடந்துள்ளதாக குற்றம் சாட்டி அவருக்கு செருப்பு மாலை அணிவிக்கப் போவதாக கூறி தலைமை செயலகம் நோக்கி சென்றார். அப்போது கவர்னர் மாளிகை அருகே சரவணனை மடக்கி போலீசார் கைது செய்தனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. சாமிப்பிள்ளை தோட்டத்தில் ஆதிதிராவிடர் நலத்துறையின் கைலி சேலையை பயனாளிகளுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் வழங்கினார். ஆதிதிராவிடர் நலத்துறை சார்பில் இலவச வேட்டி சேலை வழங்கும் நிகழ்ச்சி காமராஜ் நகர் தொகுதி சாமிப்பிள்ளை தோட்டத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான வைத்திலிங்கம் ஏழை எளிய மக்களுக்கு இலவச வேட்டி சேலைகளை வழங்கினார். இதில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் பலர் திரளாக கலந்து கொண்டனர்.